போட்டிருந்துச்சு. முக ஸ்டாலின் ஐயா வந்து மோடிக்கிட்ட 3வது இடத்துல ஃபர்ஸ்ட் லைனில் நிற்கிற மாதிரியும், நம்ம சிஎம் அண்ணா விஜய் அண்ணா வந்து 7வது இடத்துல நிற்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லைனில். எங்கே நிற்கிறோன்னு முக்கியம் இல்லை, முதல்ல எங்கே நிற்கிறோன்னு முக்கியமே கிடையாது, செய்கிறத தான் முக்கியம். எங்கே நின்றா நமக்கு என்ன? ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில் காமெடி தான், ஆனால் நீங்கள் 2வது ஃபெயிலுன்னு நான் 3வது பாஸுன்னு அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் நிற்கிறது, நீங்கள் 2வது நிற்கிறது ஃபெயிலு, அவர் 7வதுல நிற்கிறது பாஸு. அந்த மாதிரி தான் சொல்லணும். நிற்கிறது பெருசே கிடையாது, செய்கிறது தான் பெருசு. கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பான், அவன் தான் முதல்ல வருவான் படிப்பில், பெஞ்சில் உட்காந்துருப்பான், முட்டாளாக இருப்பான். ஏன்னா படித்து தருது, ஏன்னா முன்னாடி போய் நான் கூட அந்த வேலை செஞ்சுருக்கேன். படிக்கும் போது முன்னாடி உட்காரவங்க கேள்வி கேட்க மாட்டார் எங்கள் சார், பின்னாடி உட்காந்துருக்கவங்கள தான் கேள்வி கேட்பார். அதுக்காகவே ஓடி போய் முன்னாடி நடுவில் போய் உட்காந்துக்குவேன் நான், நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க பாட்டு. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம அண்ணன் ஸ்டாலின் அண்ணனும் முதல் லைனில் போய் நின்றுட்டா கடைசி இந்த முன்னே இதெல்லாம் கிடையாது, செய்யணும், செய்யறது தான் முக்கியம். புரியுதா? அந்த சேனலுக்கு தான் இதை போட்டேன் நான். பெருமை பீத்தாரியெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. இனி காலத்துக்காக செய்யறத பாருங்க. இந்த கச்சத்தீவை விற்ற போதே எனக்கெல்லாம் அப்போல்லாம் வயசு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கச்சத்தீவை விற்றீங்க பாருங்க, அதுவே நீங்கள் செஞ்ச முதல் தப்பு. அதை உங்களால் மீட்ட முடியுமா? இனி அவங்க வாழ்வாதாரம்லாம் என்ன ஆச்சு? எவ்வளோ மனவேதனை, எவ்வளோ குமுறல், அவங்க கேட்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. முதல்ல வர்றது பெருசு இல்லை, செய்யறது தான் பெருசு. இவர் செஞ்சு காட்டுவார் பாருங்க.